அந்த டைமில் தான் அந்த காதல் கோட்டை வெளியாக இருந்தது. காதல் கோட்டைக்காக தேவயானிக்கு கதை சொல்கிறதுக்கு போய் கதை சொல்லி ஓகே பண்ணிட்டு வந்தேன். அப்போ கூட எனக்கு தேவயானி ஒன்றும் பெருசாக தெரியாது. நாங்கள் அந்த படம் பார்த்துருந்தோம். நானும் விக்ரமன் சாருக்கும் ஒன்று 2 அசிஸ்டண்ட்டுங்க காதல் கோட்டை ப்ரொஜெக்ஷன் போய் பார்த்தோம் குட்லக்கில். ஒரு ஷோ நாங்கள் போயிருந்தோம். ஒரு 6 மணி ஷோ அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். போயிருந்தோம். நல்லா இருந்தது படம். பார்த்துட்டு இருக்கும்போது படம் பார்க்கும்பொழுதே கேட்டார், எப்படி இருந்தது படம் அப்படின்னு கேட்டார். இன்டர்வெல்லில் கேட்டார். நான் முழுசாக பார்த்துட்டு சொல்லிடுறேன் சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் திரும்பி வரும்போது கேட்டார், எப்படி இருந்தது படம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இது வேர்ல்டு பெஸ்ட் ஃபிலிமில் இது ஒரு படம் சார் தமிழில் வந்திருக்குது. சூப்பர். ஆமாம், இது வரைக்கும் வந்த தமிழ் சினிமாவில் இதுதான் சார் நம்பர் 1 படம், அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோ படங்கள் நான் பார்த்தது இல்லைன்னா கூட புது வசந்தம் மாதிரி ஒரு படம் பண்ண டைரக்டர்கிட்ட அப்படி சொல்லியிருக்கக்கூடாது தான் நான் சொன்னேன். மனசில் என்ன இருக்குதோ அதை சொன்னேன். இது வரைக்கும் வந்த சினிமாவில் பெஸ்ட்டு தமிழ் சினிமா இது தான் சார் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த ஸ்க்ரீன் ப்ளேயும் அந்த எடுத்துகிட்டு போன அந்த நேர்த்தியும் இருக்குது இல்லை சார், அதுக்கு முன்னாடி நம்ம சந்தித்ததில்லை. அந்த படத்தில் ஒரு ஹீரோவை வச்சுக்கிட்டு ஒரு சாங் இருக்கும் காதல் கோட்டையில். அந்த ஹீரோவுக்கும் அஜித்துக்குமான அந்த ஒரு சாங்கை மட்டும் தூக்கிட்டிங்கன்னா அந்த படம் ஒரு நாவல் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். எவ்ரி கேரக்டர்ஸும் ஒரு புக்கில் வர்ற கதாபாத்திரங்கள் மாதிரி தான் இருப்பாங்களே தவிர ஒரு சினிமாவுக்கான எந்த ஒரு கலவையும் எந்த ஒரு டச்சுமே இல்லாமல் ரொம்ப நிதானமாக பொறுமையாக புத்தகம் படிக்கிறதுனா பொறுமை தானே, அப்படி தான் எடுத்திருந்தாங்க. அப்படி யாரும் சினிமாவை எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா சினிமாவுக்கு இன்னும் ஒரு ஓடுற தன்மை இருக்குது. ஓடணும், ஓடியே இல்லைன்னா கொஞ்சம் லேக் விட்டோம்னா கஷ்டமாயிரும். அதுதான் அது இருந்தது. அது சொன்னப்போ சார் அப்படியா அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தார் என்ன அப்படின்னு. அது மாதிரி பெரிய ஹிட் ஆகிடுச்சு அந்த படம். அந்த படத்தில் இருந்த அந்த ஹீரோயினை எனக்கு ஒன்றும் பெருசாக ஞாபகம் இல்லை. ஒரு பெரிய பன்னு மாதிரி ஒரு மூஞ்சி, கரெக்டாக சொன்னால் இட்லி மாதிரி ஒரு மூஞ்சி இருக்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக ரொம்ப நல்லா தான் பண்ணேன். அதுக்காக அந்த ஊட்டி பண்ணுன்னு தான் அவனுங்களே படத்தில் பாடியிருப்பாங்க. அந்த ஊட்டி பண்ணு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினச்சேன். அவங்க தான் ஹீரோயினாக அந்த படத்தில் வரப்போகிறாங்க அப்படிங்கிற போது கூட எப்படி இருக்கும்னு எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை. ஐஸ்வர்யா வம்சத்தில். ஆமாம், அது ரைட்டு தானா என்னன்னு கூட எனக்கு தெரியாது.